அனைவருக்கும் வணக்கம். இன்று அண்ணா அறிவாலயத்தில் திமுக காரங்களோட மீட்டிங் நடந்தது. அதில் அந்த அண்ணா அறிவாலயத்தில் திமுக காரங்க எல்லாரும் சேர்ந்து காங்கிரஸ்க்கு எதிர்க்காக கோஷமிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயணிகள் படைக்கக்கூடிய படையிலேயே ஓட்டை போடுறவங்க தான் இந்த காங்கிரஸ்காரங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டை ஆட்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள அங்கிருந்து விரட்டி விட்டதே இந்த திமுக காரங்க தான். ஆனால் மறுபடியும் 2 பேரும் ஒட்டிக்கினி ஒட்டுண்ணியா இவங்க அது தண்ணி எதாவது சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி அதிகமான உப்பு போடு, உப்பு அதிகமாக போனால் தண்ணி போடு அப்படின்ட்டு அந்த மாதிரி மாற்றி இவங்க அவங்கள ஒட்டி உறவாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பதவி ஆசை பதவி கிடைக்குதுன்னு ஆசை காட்டுறதுமே தாவக பக்கமாக காங்கிரஸ்காரன் போயிட்டாங்க. அந்த பர்னிங்கே இவங்களால தாங்க முடியல. இவங்க உள்ள பற்றிக்கிட்டு எரியுது பாருங்க. அப்படி குபுன்னு மூக்கில் வாயில் ரத்தம் வருதுங்களாம் திமுக காரங்களுக்கு. தாங்காத துயரத்தில் இருக்கிறாங்க. அந்த துயரத்தோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரங்களை எதிர்த்து இவங்களுக்கு போடுற கோஷமும் காங்கிரஸ்காரங்களை இவங்களை அடித்ததும் எல்லாமே. வெறும் காங்கிரஸ்காரங்களை மட்டும் இந்த திமுக காரங்க தாக்கலை. IUML கட்சி முஸ்லீம் லீக் ரொம்ப நாளாக ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க பாவம். அவங்க இன்றைக்கி அங்கே போயிட்டு ஒரு சீட்டு, ஒரு மினிஸ்டர் சீட்டு வாங்கிட்டாங்க. தாவேக்கா கிட்ட விசிகா போயிட்டாங்க. விசிகாவும் இங்கேயும் அங்கேயும் இருந்தாங்க. இப்போ ஒரே அடியாக தாவேக்கா கிட்ட போய் சரணடைஞ்சிட்டாங்க. அங்கே ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டை வாங்கிட்டாங்க. வன்னியரசுக்கு வாங்கி உட்கார வச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்து பர்னிங்காக இருக்கிற திமுக காரங்க ஒவ்வொருத்து வாயிலையும் வர வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா. ஒன்லி ஃபார் டாக்கிங் இன் இங்கிலீஷ் ஒன்லி. என்ன, இவங்க தான் தமிழை காப்பாற்ற போகிறவங்க. ஆனால் சுத்த தமிழ் தான் பேசுவாங்க. ஒவ்வொருத்து வாரத்திலும் இந்த ஆபாசன்ற பேச்சே கிடையாது. எங்கள் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எங்கே போனாரும் தெரில. அவர் வாயில் மட்டும்தான் தமிழ் அப்படியே சரஸ்வதி தாண்டவம் ஆடுவா. பாவம் அந்த மனுஷனே ஆளை காணோம். என்ன, நான் யூடியூப்பில் உட்காந்துட்டு அசிங்கமாக பேசிட்டு இருப்பார் குடியாத்தம் குமரன்ட்டு. அந்த ஆளை காணோம். இவங்கெல்லாம் தமிழை வளர்த்த என்ன சங்கத்தமிழ் வைத்து சங்கம் வளர்த்தவர்கள். என்ன நம்ம சொல்லுவோம்ல, முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவர்கள் முத்தமிழ் அறிஞருடைய சிஷியங்க. இவங்கெல்லாம் ரொம்ப அருமையாக பேசுவாங்க. இவங்களுடைய பேச்சுக்கள் எங்கேயாவது மேடை பேச்சுக்கள் நடக்கும்போது மக்கள் மறக்காமல் போயிட்டு கேளுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். காது கொடுத்து கேட்கலாம். ஆனால் காதில் ரத்தம் வரும். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரிங்களா? மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவதே கோபிராஜன். நன்றி, வணக்கம்.